கொஞ்சம் ஃப்ரெண்ட் போக சொல்லுங்க. வேலையெல்லாம் போக சொல்லிருக்கா. இல்ல வந்து லேடிஸ் அவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. இவங்க எல்லாம் போக சொல்லி போயிடும். அவ்வளவுதான். அதே கடைசியாக சொல்வோம். பாடிக்கொண்டு செல்வோம். எவருக்குமே நிலை வாழ்வு கிடைக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் உணவை உட்கொள்ளுகின்றோம். நாம் ஆன்மாவிற்கான உணவு, நம் ஆன்மா விண்ணகம் செல்வதற்கான அந்த உணவு நற்கருணையாக நமது முன்னே வீற்றிருக்கின்றது. அவரை நாம் பார்ப்போம், அவருடைய அந்த பிரசன்னத்தை நாம் உணர்வோம். நமக்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நம் முன்னே பிரசன்னமாகி இருக்கின்றார். நாம் புதுநன்மை பெறுகின்ற பொழுது நம் ஆண்டவரை பெற்றுக் கொள்வதற்காக எவ்வளவோ தயாரிப்புகளை நாம் பெற்றிருப்போம். அன்று நாம் தயாரித்த அந்த தயாரிப்பு இன்று வரைக்கும் நாம் நற்கருணையை வாங்குகின்ற பொழுது அந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் இருக்கின்றார், உயிரோடு பிரசன்னமாகி இருக்கின்றார் என்ற நம்பிக்கை. உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதனுடைய ஆசிரியை நாம் பெற்றுக் கொள்வோம். தந்தையே இறைவா, போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை வழிபடுகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒன்று நோக்குகிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. நலன்களால் நிரப்புங்க. நோய் நொடிகளை குணமாக்குங்க. அற்புத சுகத்தை தருபவரே, கற்கருணை ஆண்டவரே, உம்மை காண்கிற கண்கள் பேறு பெற்றவை. உம்மை பற்றிக் கொள்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் யாவரையும், எங்கள் பிள்ளைகளையும், இந்த பகுதி வாழ் அத்தனை பேரையும் அவர் ஆசையால் எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை வழி நடத்துங்க. எங்களை வழி நடத்துங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது தொடர்ந்து போது பகுதியை கலந்து கொண்டோம். நாம் சொல்லுகிற பாதை குறுகிய பாதை. எனவே தயவு செய்து முதல்ல எல்லாரும் வேகமாக செல்லலாம். ஆலயத்தில் 3வது நிலையில நாம் வந்து வரைவரை
வருக வருக என அழைக்கும் மனது அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே நிறைந்து பொழுது மண்ணில் நனைந்து நனைந்து பொழுதும் நிறைந்திருக்க அழைப்பவரே இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் முடிஞ்சவங்க இப்போது நம்ம ஆசிரியர் பெற்றுக்கொள்வோம். ஒப்பு கொடுத்து செவியுங்க. இதனால் இந்த நேரம் மிக அற்புதமான ஒரு நாள். அந்த வயசு நம்ம ஒவ்வொரு முற்று நோக்கி ஒவ்வொரு ஆசிரியர் பிள்ளைகளை ஆசிரியர் நெருமையரால் நிறைவான ஆசிரியர் நலன்களால் ஆசிரியர் பலமையால் ஆசிரியர் ஒரு சுகத்தால் ஆசிரியர் அனைத்து நலன்களால் ஆசிரியர் இது முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே, யாக்கோபை ஆசீர்வதித்த தேவனே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவனே, பிள்ளைகள் ஒன்றாக விளங்காமல் அத்துணை பேரையும் உள்ளத்தின் வாஞ்சைகளை தெரிவுகளை அறிந்தார்கள். உமது இரக்கத்தினால், உமது கருணையினால், உமது கனிவினால், உமது அன்பினால் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்கிறார், வழி நடத்துகிறார், பாதுகாத்துக் கொள்கிறார். நிலையான புகழுக்குரிய
இப்போது இந்த நாள் மிக அழகாக அற்புதமாக நடைபெற உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்கள், குறிப்பாக நம்முடைய அன்பு தந்தையர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவணை கொடுத்து மிக அழகாக நம்ம வழிநடத்திய தந்தை அத்தனை பேருக்கு நன்றி. மேலுமாக இந்த நாள் சிறப்பாக நடைபெற நம்ம இளையோர்கள் பல நல்ல உள்ளங்கள் வழிபட சிறுவர்கள் தன்னார்வ தொண்டர்கள் என்று பல உதவி செய்திருக்கிறார்கள். சிறப்பாக நம்முடைய சிறு பிள்ளைகள் மிக அழகாக இத்தனை பேரை தயாரித்து நம்முடைய அன்பு சகோதரிகள் மலர்தூவி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவணை கொடுத்து நம்முடைய நெஞ்சார் நன்றிகளையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்வோம். நற்கொடையானது தந்தை அவர் உள்ளே எடுத்து வருவாங்க. அந்த இருக்கிற பூவை தயவுசெய்து யாரும் எடுக்காதீங்க. உங்களுக்கான அந்த ஸ்நாக்ஸ் ஆனது நம்முடைய கிரவுண்ட்ல 3 இடங்கள்ல பிள்ளைகள் கொடுப்பாங்க. தயவுசெய்து வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வழிவிடுங்க. நற்கொடை ஆலயத்தை உள்ளே வரும் ஒரு பாடலை பாடி நாம் ஆசிரியர் பெற்றுக்கொள்வோம்.